குருவே சரணம். ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் இறையருளும் குருவருளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லா மதங்களுக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையில் வாழும்போது அவர்கள் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றத அடையிறதுக்காக என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டங்களில் அவங்களுக்கு பொருளாதார தேவை என்பது தேவைப்படுகிறது. பொருளாதாரத்தை கடந்த நிலையில் பார்த்திங்கன்னா, ஏன்னா பொருளாதாரம்ன்றது சிறப்பாக இருந்ததுனா தான் அந்த பொருளாதாரத்தை வைத்து நாம் ஈட்டக்கூடிய அந்த பணம், அதை வைத்து நாம் சேர்க்கக்கூடிய மற்ற சொத்து பத்து வீடு வாசல் வசதி, அதை கடந்து நாம் அமைத்து கொள்ளக்கூடிய நமது திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நமது டெய்லி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறது என்றால் பொருளை வைத்து மட்டும்தான் இருக்கிறது. இப்போ ஆன்மீகம்னாவே பொதுவாக எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க துறவியாக செல்வது, எல்லாவற்றையும் உதறி விட்டு கடந்து விட்டு செல்வது அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அது ஒரு வகை. துறவரம் என்பதும் ஒரு வகை. துறவரத்தை கடந்து இல்லறத்திலும் ஞானத்தை பெற முடியும். இல்லறத்தில் இல்லறவாசிகளாக வாழ்பவர்களும் 100% இறைநிலையை உணர முடியும்ன்றத மிக எளிமையாக மிக அற்புதமாக இந்த உலகிற்கு எடுத்து சொன்னவர்கள் அருட்பெரும் ஜோதி வள்ளலார், சிவானந்த பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இன்னும் ஏகப்பட்ட மகான்கள் அந்த நிலையில் வாழ்ந்திருக்காங்க. திருவள்ளுவர் என்பவர் பார்த்திங்கன்னா கொடுத்தது உலக பொதுமறையாக மக்களிடத்தில் கருதப்படுகிறது. திருவள்ளுவர் தெளிவாக சொல்கிறார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்பதை மிகவும் தெளிவாக கூறுகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையவே கிடையாது, அருள் இல்லை என்றால் அந்த உலகம் கிடையவே கிடையாது. அப்போது புத்திசாலி மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, வாழும் வாழ்க்கையிலேயே கொடுக்கப்பட்டதிலே மிகவும் அற்புதமான அழகான ஆற்றல் மிக்க கிடைப்பதற்கரிய இந்த உடலை மிகச் சரியாக பயன்படுத்தி வாழும் வாழ்க்கையில் பொருளையும் சேர்த்து அருளையும் சேர்த்து விட்டோம் என்றால் எதுக்காக இங்கே வந்தோமோ அந்த வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ நம்ம பொருளில் மட்டும் ஆர்வத்தை செலுத்தி அருளை சேர்க்க தவறிவிடுகின்றோமோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பொருளாதார வாழ்க்கை ஈகோவை அதிகப்படுத்துகிறது. அருளக வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நாம் ஈகோவை அழிக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை நாம் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் ட்ரை பண்ணவே முடியாமல் போயிடுது. அப்போது அருளும் தேவை, பொருளும் தேவை. அருளை எப்போது ஒரு மனிதன் பெற தொடங்குகின்றான் என்றால், எப்போது தனக்காக சம்பாதித்த பணத்தை அல்லது தனக்காக சேர்த்து வைத்த எந்த ஒரு பொருட்களையோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயங்களையோ இல்லை ஒரு அறிவையோ இல்லை ஒரு ஞான தெளிவையோ தனக்காக மட்டும் இல்லாமல் பிற உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மூன்றாம் நபரை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுகின்றானோ அப்போது அவன் அருள் பெற்ற மனிதனாக மாறிவிடுகிறான். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ உங்களுக்கே புரியும், நல்லா கவனிங்க. இப்போது ஒருத்தர் 24 மணி நேரமும் ஒரு கோயிலுக்கு போகிறார், இல்லை ஒரு புத்தா இருக்கக்கூடிய ஒரு மோனாஸ்ட்ரி போகிறார், இல்லை ஒரு சர்ச்சு போகிறார், இல்லை ஒரு மசூதி போகிறார், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் தான். இப்போது இப்படி போகக்கூடிய ஒருத்தர் 24 மணி நேரமும் இறைவனே நினச்சிட்டு இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. இறைவா 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 இறைவா, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் எனக்கு எல்லாமே. நல்ல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாரு, அபிஷேகங்கள் பண்ணுறாரு, மந்திரங்கள் சொல்கிறாரு, சர்ச் ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ண இறை சிந்தனையிலே இருக்கிறார். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோடனே பிற உயிர்கள் மேலே அன்பு செலுத்துறதில்லை, வீட்டை கண்டுக்கிறதில்லை, இறைவன் மேலேயே முழு சரணாகதியோடு இருக்கிறாரு. ஆனால் பிற உயிர்களை நேசித்து நடப்பதில்லை, மதித்து நடப்பதில்லை, அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பதில்லை. அப்படின்னா இப்போது இந்த உயிர் என்பது இறைவனை பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? 100% கிடையாது. அவருடைய பூஜை புனஸ்காரங்களுக்கு அவர் செய்த அர்ப்பணிப்பிற்கு தகுந்த ஒரு சில பலன்களை இறைவன் 100% கொடுப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இறைவன் தன்னையே வெளிப்படுத்துவாரா அவர்கிட்ட அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இறைவன் எதில் ஒளிந்திருக்கிறார் என்றால் அன்பில் மட்டும்தான் ஒளிந்திருக்கின்றார். இதை பற்றி பேசாத நூல்களே கிடையாது, அன்பை பற்றி பேசாத தத்துவங்களே கிடையாது. திருமூலர் இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படின்னா என்னென்னா, இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும், உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மனிதனுடைய உடம்பு உயிர் இருந்தால்தான் செயல்படும், இல்லை என்றால் செயல்படாது.
சரி, அப்போ உயிரும் உடலும் மட்டும் இருந்துட்டா செயல்பட்டுருமா? இல்லை, மனம் என்கின்ற ஒன்று வேண்டும். அப்போ பாடி, மைண்டு, ஸ்பிரிட் அல்லது சோல், இது மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பாடி இருக்குது, இந்த பாடி எந்த பொருளினால் கட்டமைக்கப்பட்டிருக்கு? டீப் லெவலில் போனீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அணுக்களினால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த கை. ஆட்டம்ஸ்னால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த மூக்கு. ஆட்டம்ஸ்னால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த காது. ஆட்டம்ஸ்னால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த தலை, இந்த முடி. ஸோ ஆட்டம்ஸோட சேர்க்கை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திலேயே எந்த ஒரு பொருளும் கிடையாது. அப்போ அதுக்குள்ளே டீப்பாக போட்டோம்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதற்குள் இன்னும் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா ஃபோட்டான், PHOTON. அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நம்மளோட சித்தர்கள் அந்த காலத்திலே அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி என்று கூறிவிட்டார்கள். இதை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அப்போ யார் இறைவன்? எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஜோதியே இறைவன். அப்போ இறைவன்னா ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவரை கொடுக்குறோம்? ஏன் அவங்களுக்கு இறைவன்ற ஒரு பெயர் சூட்டுறோம் அப்படின்னா, எது இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் இயக்க முடியாதோ, எது இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்காதோ, அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருளுக்கு பேர் இறைவன். மெய்ப்பொருள் அப்படின்னா அதுதான் உண்மைன்னு அர்த்தம், வேறு எதுவும் உண்மை இல்லைன்னு அர்த்தம். இப்போது நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இங்கே ஒரு மைக் இருக்குது, இங்கே ஒரு சேர் இருக்குன்னா பார்க்குறதுக்கு தான் மைக்கு சேர். பட் டீப் லெவலில் போனீங்கன்னா டஸ்ட், அதுக்கு லெவல் டீப் லெவல் போனீங்கன்னா ஆட்டம்ஸ், அதுக்கு லெவல் டீப் லெவல் போனீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதை விட டீப் லெவல் போனீங்கன்னா ஜோதி ஆகிய ஃபோட்டான் மிஞ்சுகிறது. அதை காட் பார்ட்டிகள்னு சொல்கிறாங்க, லைட் பார்ட்டிகள்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு பொருளிலும் ஒளிந்துள்ளது. இதைத்தான் இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதை இங்கிலீஷில் இன்னும் சொல்லணும்னா, த எனர்ஜி cannot be created nor destroyed, but the energy can be transformed from a form to another formன்றாங்க. அப்படின்னா என்ன? காலம் காலமாக இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலாகிய அந்த இறைவனை நீங்கள் உருவாக்கவும் முடியாது, அவரை அழிக்கவும் முடியாது. ஏன்னா அதுதான் காலங்காலமாக இருந்துட்டு வருது, வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த பூமியெலாம் புதிதாக படைக்கப்பட்டது. சோலார் சிஸ்டமில் பிளானட் எர்த்துன்றது எப்போ கிரியேட், சமீபத்தில் தான் கிரியேட் செய்யப்பட்டதாக இருக்கும். பட் பூமி இருப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலங்கள் வரை பார்த்திங்கன்னா எது இருந்துகிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி தான் இருக்குது. அப்போ யார் இறைவன்? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த டீப் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஜோதியே இறைவன். இதைத்தான் என்ன சொன்னார்னா சிவவாக்கியர், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேங்கிறார். ஜோதியைத்தான் சொல்கிறார். இறைவன் என்பவர் ஜோதி வடிவத்தில் இருக்கிறார். அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்களும் இறைவன் ஜோதி வடிவத்தில் இருக்கிறார். எல்லா மதங்களிலும் ஏன் ஒரு விளக்கு பொருத்தி வைக்கிறாங்க, ஒரு மெழுகுவத்தி கொடுத்துறாங்க? இல்லை இப்போ இஸ்லாம் மதத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் பேரொளியை இறைவனாக கும்பிடுகிறார்கள்? இப்படின்னா அனைத்திற்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோதியே. அந்த ஜோதி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது. இதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை அறிதல்னு அர்த்தம், அல்லது தன்னை உணர்தல்னு அர்த்தம். ஸோ இந்த தன்னை உணரக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன்? அதற்காக மட்டும்தான் இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், காலையில் எந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, டீ காஃபி போடுறீங்க, குடிக்கிறீங்க, பேப்பர் வாங்குறீங்க, படிக்கிறீங்க, டிவி பார்க்குறீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, வேலைக்கு போகிறீங்க, அங்கே பிஸ்னஸ் பார்க்குறீங்க, மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க, உங்கள் ஒர்க்கை முடிக்கிறீங்க, அப்புறம் டைம் பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரீங்க, அப்புறம் குழந்தைங்களோட விளையாடுறீங்க, மனைவியோட பேசுகிறீங்க, கணவனோட பேசுகிறீங்க, அப்புறம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஆனந்த நிலைகளில் ஈடுபடுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கி விடுகிறீர்கள். இது ஒரு நாள் நடக்கல, ஒவ்வொரு நாள் இதுதான் நடக்குது. ஒவ்வொருட மனிதரோட வாழ்க்கையிலையும் மேபி ஒர்க்கு பிஸ்னஸ் மாறும், பட் ஒரே ரொட்டீன் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் இதை கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? நான் ஏன் இதையே பண்ணிகிட்ருக்கிறேன்? எப்பயுமே நான் இதையே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் எதுக்கு இதை பண்ணுறேன்? என்னை யார் இதை பண்ண சொல்கிறது? நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? இப்போ நான் பாட்டுக்கு நடக்கிறேன், போகிறேன், வர்றேன், எனக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, இந்த பேர் தான் நானா? இந்த பேர் நான் அப்படின்னா இப்போ பேர் மாற்றினா என்னோடய பேரே மாறிடும், அப்போ நான் ஆளே மாறிடுவேனா? இந்த மாதிரியான கேள்விகள் கேள்வி ஞானமாக ஒருவருக்குள் நிச்சயமாக எழ வேண்டும். ஏன்னா அந்த பாயிண்ட்டு தான் உண்மையை நோக்கி நீங்கள் திரும்பக்கூடிய அந்த பாயிண்ட். எப்போ ஒரு மனுஷன் சராசரி ஒரு பார்வையிலிருந்து ஞானம் சம்பந்தமான பார்வைக்கு திரும்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கேள்வி கேட்பவர்கள் இன்னொருத்தவங்களை கேள்வி கேட்குறவங்க கிடையாது. தனக்குள் தானே விசாரம் செய்து கேள்வியை கேட்க வேண்டும். ரமண மகரிஷி அதை மிக தெளிவாக கூறுகிறார். விசாரம் செய், கேளு, நான் யாருன்னு கேளு அப்படின்னு வந்து சொல்கிறார். இவர் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆத்ம விசாரம் செய், ஆத்மாவை விசாரம் பண்ணி கேள்வி கேளு, எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுங்கிறார். ஏன்? கேள்விக்குள் தான் பதில் இருக்கிறது, கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. கேள்வி சரியாக கேட்க தெரிந்து விட்டது என்றால் கேள்வியிலிருந்து பிறக்கக்கூடிய பதிலும் கிடைக்கும், பதிலிலிருந்து இன்னொரு கேள்வியும் பிறக்கும். ஸோ கேள்வியும் பதிலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. கேள்வி கேட்கும்போது பதிலிற்குண்டான பாதை திறக்கிறது. பதில் வேணும்னு நினைக்கிறவங்க கேள்வி கேட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பதிலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நானும் கேள்வி கேட்குறேங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேங்குதுன்னா டயர்டாகாமல் கேள்வி கேட்டுட்ருங்க. ஓவர் திங்கிங்குள்ளே போக சொல்லலை, கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ஏன் இயங்குது, இந்த பூமி ஏன் இப்படி சுற்றுது, நம்ம ஏன் இங்கே பிறந்திருக்கோம், இதெல்லாமே தெரியும். சரி, இப்போ நீ அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் ஏன் கேள்வி கேட்கணும்? நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், கோடியாக சம்பாதிக்கிறேன், இல்லை போதுமான அளவு சம்பாதிக்கிறேன், அழகான ஒரு மனைவி இருக்கிறா, ஒரு அழகான கணவர் இருக்கிறாரு, அழகான குழந்தைகள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க, நான் சந்தோஷமாக தான்டா வாழ்கிறேன் என் வாழ்க்கையை, நான் ஏன் கேள்வி கேட்கணும், நான் ஏன் இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அனைத்து சித்தர் பெருமக்களும் கூறக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, அவர்களுடைய வாயிலாக நான் வந்து இதை வந்து தெரியப்படுத்தி கொள்ள விருப்பப்படுகிறேன். மறுபிறவியில் மீண்டும் நீங்கள் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவீர்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், மறுபிறவின்றதை நான் எப்படி நம்புறது? சரி, நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் சிந்திங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும், அப்படி இல்லையே. எல்லாரோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கணும், அப்படி இல்லையே. ஒவ்வொருத்தர் நேச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒருத்தங்க கோடீஸ்வர வீட்டில் பிறக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற வீட்டில் பிறக்கிறாங்க, ஒருத்தங்க கவலை அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் பிறக்கிறாங்க, ஒருத்தங்க கவலையே இல்லாத வீட்டில் பிறக்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உடல் பிரச்சனைகளோட பிறக்கிறாங்க, மனப்பிரச்சனைகளோட பிறக்கிறாங்க, ஆன்ம பிரச்சனைகளோட பிறக்கிறாங்க. ஏன் இந்த பார்ஷியாலிட்டி, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? எது எப்படி வேணாலும் நடந்துட்டு எப்படி வேணாலும் முடிஞ்சிட்டோம், நான் செத்து போனதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி முடியும்? இப்போது உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நான் இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தர்மத்தின் பாதையை சூஸ் பண்ணி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறீங்க, வேறு லெவல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. தர்மத்தில் போகிறீங்க, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தர்மத்தின் பாதையில் தான் போவேன், 4 பேருக்கு உதவி பண்ணுவேன், 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், சாப்பாடு கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன், அன்பை கொடுக்குறேன், நம்மளை அசிங்கப்படுத்தினா கூட பரவாயில்ல, அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான்னு சொல்லி இத்தனை குவாலிட்டிஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க. நீ தர்மத்தின் பாதையில் வாழ்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அதர்மத்தின் பாதையில் வாழ்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொலை பண்ணுறேன், கொள்ளையடிக்கிறேன், இல்லாத தப்பு எல்லாம் பண்ணுறேன், ஏமாத்துறேன், பொய் சொல்லி ஏமாத்துறேன், பல ஊருக்கு பல பொருள்களை கடத்துகிறேன், இன்னும் என்னெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக எல்லாமே பண்ணுறேன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இப்போது நீங்களும் சாகுறீங்க, இப்போ நானும் சாகுறேன், 2 பேரும் ஒரே டைமில் சாகுறோன்னு வச்சுப்போம். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? நீங்கள் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க, என்னோடய தாட் ப்ராசஸில் நானும் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். முடிஞ்சு போச்சா? அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக கிடையாது. தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். நியூட்டன்ஸ் 3rd law. தமிழில் கூற வேண்டும் என்றால் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டுன்றாங்க. இதை டீப் லெவலில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா என்று கூறுகிறார்கள். அது என்னங்க கர்மா? த இன்டென்ஷன் behind the action is called karma. அது என்னங்க? the intention behind the action is called karma. ஒரு செயலின் பின்னால் உள்ள நோக்கம் அந்த கர்மாவை தீர்மானிக்கிறது. அது எப்படி? இப்போ போலீஸ்காரரும் ஒருத்தரை சுட்டுக் கொள்கிறாரு, தீவிரவாதியும் ஒருத்தவங்களை சுட்டுக் கொள்கிறான், 2 பேரும் கொலை பண்ணுற வேலையை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் போலீஸ்காரருக்கு அவார்டு கொடுக்குறாங்க, தீவிரவாதியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பாக பார்க்குறாங்க, மோசமானவங்களாக பார்க்குறாங்க. தீவிரவாதி பண்ணது தப்பு தான், ஆனால் செயல் ஒன்று தான். ஆனால் இதில் ஏன் கேட்டகிரி மாறுது? இவர் நல்லவராக பார்க்குறாங்க, அவரை கெட்டவராக பார்க்குறாங்க. போலீஸ்காரருடைய நோக்கம் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று இருப்பதற்காக சுட்டுக் கொள்கிறார். அப்படி இல்லாட்டினா அவன் சாகலைன்னா பல பேர்த்த கொன்றுவான், அதனால் சுட்டுக் கொள்கிறார். ஒரு தீவிரவாதியின் நோக்கம் பல உயிர்களை அழிக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆழமாக இருக்கிறது. அப்போது அவன் அந்த நோக்கத்தினால் தான் ஒரு கெட்டவன்ற அந்த பதவியை அடையிறான். தனது நல்ல சிந்தனையினால், நல்ல நோக்கத்தினால் ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்லவர் அப்படின்ற ஒரு நிலையை அடைகிறார். அப்போ பாருங்கள், செயல்கள் என்பது கர்மாவை தீர்மானிப்பதே இல்லை. அந்த செயல்களின் பின்னால் உள்ள அந்த நோக்கம், த இன்டென்ஷன்,
அதுதான் அந்த கர்மாவை தீர்மானிக்கிறது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகள் மட்டும்தான் நீங்கள் இந்த உடம்பை விட்டு போனதுக்கப்புறம், உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா செத்து போனதுக்கப்புறம் உங்கள் கூட வர்றது நீங்கள் சேர்த்த பணம் அல்ல, நீங்கள் சேர்த்த புகழ் அல்ல, எதுவும் உங்கள் கூட வராது. நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே கூட வரும். இதை பட்டினத்தார் மிக தெளிவாக கூறுகிறார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. அதை படித்து பார்த்தோன்னே தான் அவருக்கு வந்து ஞானமே ஓப்பன் ஆகுது. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்க அப்படின்னா என்ன? இத்தனை கோடி சொத்து நீ வைத்திருந்தாலும், எவ்வளோ பெரிய புகழ் நீ பெற்றிருந்தாலும் கூட, ஒரு ஊசியில் நூல் கோர்க்கக்கூடிய அந்த ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த ஓட்டை இல்லாத ஊசியை வைத்து ஏதாவது பலன் உண்டா? ஒரு பலன் இல்லை. அந்த ஊசி கூட வராதுரா நீ செத்து போனதுக்கப்புறம் உன் கூடன்றார். அது எப்பேற்பட்ட வார்த்தை, எவ்வளோ ஆழமான வார்த்தை. ஸோ இந்த தன்மையை உணர்ந்து ஒவ்வொருவரும் வாழும்போது, வீட்டை விட்டுட்டு போக தேவையில்லை, பொண்டாட்டி விட்டுட்டு போக தேவையில்லை, குழந்தைங்களை விட்டுட்டு போக தேவையில்லை, இல்லறத்தில் இருக்கும்போதே உண்மையை பார்ப்பதற்குண்டான அந்த தெளிவை பெற்றுவிட வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருவள்ளுவருக்கு மேலே நாம் பெரிய ஞானிகள் இல்லை. திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுகிறாருன்னா அது வேத வாக்கு. அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். அப்பேற்பட்ட உலக பொதுமறைன்னா என்ன? உலகத்தில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சரி, இதில் மாற்று கருத்தே இல்லை, அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோன்னு ஒரு புக் இருக்குன்னா அதுதான் உலக பொதுமறை. அப்படி உலக பொதுமறையை எழுதிய திருவள்ளுவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? பிறவி என்பது பெருங்கடல்ங்கிறார். ஹி கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் தேர் இஸ் ரீஇன்கார்னேஷன். மறுபிறவி என்பது உண்டு என்பதை மிக தெளிவாக எழுதுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி என்பது பெரும் கடல் என்பதை நீ உணர்ந்து கொண்டு இதில் நீ பயணம் செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பிறவி இல்லாத பெருவாழ்வை நீ அடைய முடியும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து இங்கு இறந்து கொண்டே இருப்பாய். இப்போ நீ அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் பாட்டுக்கு பிறந்து நான் பாட்டுக்கு வாழ்ந்து நான் பாட்டுக்கு சாகிறேன், உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை உங்களுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் இப்போ நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் நினைவில் வச்சு எவ்வளோ பெயின். 20% சந்தோஷத்திற்காக 80% துக்கம், துயரம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம். பணம் காசு அதிகமாக வெளியில் காமிச்சு நம்ம ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் நமது ஆள் மனதிற்கு தெரியும் நாம் நிம்மதியாக இல்லை. படுத்தால் நிம்மதியாக தூக்கம் வருவதில்லை, தேவையில்லாத எண்ணங்கள் ஓடுகிறது, இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. இதை காரணத்தினால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா, பெயின் அதிகமாகி, ஸ்ட்ரெஸ் அதிகமாகி, டிப்ரெஷன் அதிகமாகி, ஒரு கட்டத்துக்கு மேலே பக்குவ நிலையெல்லாம் கடந்து என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், என்ன ஏதுனே தெரியாமல் உயிரை விடுகின்றார்கள். பாரதியார் இதை எப்படி சொல்கிறாருன்னா, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வில்வென்று நினைத்தாயோன்ற. அப்படின்னா என்ன? சராசரி மனுஷனை மாதிரி வாழ்ந்துட்டு சராசரி மனுஷனாகவே செத்துருவேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை. இந்த சமூகத்திற்குண்டான ஒரு நல்ல மாற்றத்தை நான் விதைத்து விட்டு செல்வேன். நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, உண்மையை உணர்ந்து உண்மையை நோக்கி பயணம் படக்கூடிய ஒரு நபர்ன்ற மாதிரி பாரதியார் கூறுவது போல ஒவ்வொரு மனிதனும் இந்த உண்மையை காண முற்பட வேண்டும். இல்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்போ நான் கொஞ்சம் நேரம் பேசுவேன் உங்கள்கிட்ட, இந்த டிவி பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கும், அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் உங்கள் வேலையில் நீங்கள் பிஸியாக இருவீங்க. பட் பிரச்சனை என்னென்னா, இப்போ பிரச்சனை நீங்கள் பிஸியாக இருக்கிறதுலையோ ஜாலியாக இருக்கிறதையோ ஊர் சுற்றுறதுலையோ இல்லை. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு பேர் பொருள் உலகம். இன்னொரு உலகம் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இந்த கண்களால் அதை பார்க்க முடியாது. வள்ளலார் இதை ரெண்டையும் ஊனக்கண்கள்ங்கிறார். அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது மணக்கண், அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது நெற்றிக்கண், அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது ஞானக்கண். இத்தனை கண்களும் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டால் உங்களால் அந்த உண்மையை பார்க்க முடியும். இதை எப்படிங்க நான் உட்காந்து திறக்கிறது? இதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது. இதற்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது, இதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்குது. இது ஒவ்வொரு உபதேச பயிற்சிகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சிம்பிளிஃபைடாக முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்புகள் எங்கே இருக்கோ நீங்கள் போய் இந்த பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பொருள் உலகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்துகின்றீர்களோ கண்ணிற்கு தெரியாத அந்த அருள் உலகத்திற்கும் இப்போதே ஆர்வத்தை செலுத்திடணும். இந்த பாடியில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் அருள் உலகத்திற்கு தேவையான சொத்தை சேர்க்க முடியும். பொருள் உலகத்துக்கு சேர்க்குற சொத்து பணம், காசு, வீடு, பேரு, புகழ், வசதி, அதை விட்டுருங்க. அருள் உலகத்திற்கு என்ன சொத்தை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்?
நீங்கள் அருளுலகத்திற்கு தேவையான சொத்தை இந்த உடலில் இருக்கும்போதே நீங்கள் சேர்த்து வைக்கவில்லை என்றால் இந்த பொருளுலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய பல பிரச்சனைகளை கடந்து அருளுலகத்திலும் பல பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடி எப்படி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி பாடி இல்லாமல் சில ஆன்மாக்கள் இங்கே நிறையா உலாவிட்டு இருக்கு. அதை பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பேய் பிசாசுன்னு எடுக்க வேண்டாம். நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்ப்போம். ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, அதனால இந்த பாடி இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுதான் என்னுடைய கடைசி மூச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் செத்துட்டேன், அப்பையும் இந்த பாடி இருக்கும், ஆனால் என்னால் பேச முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே என்ன இருந்தது, இப்போ என்னால் பேச முடியல, நான் செத்துட்டேன்றாங்க, இப்போ எனக்குள்ளே என்ன இல்லை. அதுக்கு பேர் உயிர் என்று கூறுகிறார்கள், ஆன்மா என்று கூறுகிறார்கள். அப்போது அந்த உயிரும் அந்த ஆன்மாவும் உள்ளுக்குள்ளிருந்து இயக்கும் வரை கழுகு வந்து உங்களை கொத்தாது. அந்த உயிர் அல்லது ஆன்மா உடலை விட்டு வெளியேறிடுச்சுன்னா கழுகு வந்து உங்களை கொத்தும். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பு பாருங்கள் இது. அப்போ அந்த கழுகிற்கு தெரிகிறது இவனுக்குள் இருந்து ஏதோ ஒன்று இயக்குகிறது, பயப்படுது. அது இயக்குறது எது அப்படின்னா அதற்கு பேர் தான் இறை, சுப்ரீம் பவர், இறைவனின் பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றல், இயற்கை, பிரபஞ்ச பெரும் சக்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். நீங்கள் இந்த வாழ்க்கையை சாதாரணமாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இல்லை. யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலிற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் செய்த செயல் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பின் விளைவாக நிச்சயமாக வந்து நிற்கும். இதை எப்படி சொல்கிறாருன்னா கணியன் பூங்குன்றனார், தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறார். அப்படின்னா நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அந்த செயலிற்கு உண்டான விளைவு உங்களை தாக்குவதற்காக 100% காத்து கொண்டே இருக்கும். பிறர் கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்படின்னா நீ என்ன செய்கிறியோ அது பல மடங்கு உனக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு திருப்பி வர காத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதான் கேள்வி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல செயல்களை செய்ய வேண்டும். எது நல்ல செயல்கள்? பிறர் மனதை ஆனந்தப்படுத்துவதற்காக மற்ற உயிர்களை காயப்படுத்தாமல் ஒரு உயிரை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அதற்கு பேர் புண்ணியம். இன்னொரு உயிரை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தினீங்கன்னா உடல் அளவிலோ மன அளவிலோ அதற்கு பேர் பாவம். ஸோ இந்த மனுஷன் எதுக்கு இங்கே பிறந்திருக்கான் அப்படின்னா நம்ம முதல்ல மனித உடலே கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜென்மத்தில் மனித உடல் கிடச்சிருக்கு. போன ஜென்மத்தில் மனுஷனாக இருந்திருக்கலாம், கழுதையாக இருந்திருக்கலாம், குதிரையாக இருந்திருக்கலாம், காக்காவாக இருந்திருக்கலாம். தெளிவாக மாணிக்கவாசகர் சொல்கிறார் இல்லையா? எப்படி சொல்கிறார்? புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்த இத்தாவர சங்கமத்துங்கிற அப்படின்னா எவல்யூஷன் ப்ராசஸ் சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து இந்த மனித நிலையை ஒருவன் அடைந்தான், ஓர் அறிவு பெற்ற ஒரு செல் உயிரினத்திலிருந்து எப்படி இத்தனை செல் உள்ள இத்தனை அறிவு பெற்ற ஒரு மனிதனாக எப்படி வந்து அவன் வந்தான், எப்படி அந்த நிலையை அடைந்தான், இதை தெளிவாக ஒவ்வொரு சித்தர்களும் கூறியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 90 வருஷம் 100 வருஷ கேமுக்காக கணக்கே இல்லாத இன்னொரு கேம் இருக்குது. அந்த லைஃபுக்கு பேர் என்ன அப்படின்னா அது பிறவி இல்லாத பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முக்தியை கடந்த நிலைன்றாங்க. ஒரு சில பேர் ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம், அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் சொல்கிறாங்க. நிறைய பெயர்கள் வைத்தாலும் சராசரி மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா இதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை போனீங்கன்னா பாவம் அதிகமாக செஞ்சிங்கன்னா வச்சு செய்வாங்க. மீண்டும் அடுத்த பிறவியை நீங்கள் எடுப்பீர்கள். ஆன்மா என்பது உடலிற்குள் இருந்து இயங்கும் வரை உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடலை விட்டு வெளியேறி விட்டது என்றால் உடல் கிடைப்பது மிகவும் கடினம். இதனால தான் ஔவையார் என்ன சொன்னாங்கன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ மனுஷனாக பிறக்கிறதே பெரிய கஷ்டம்ன்றாங்க. அப்புறம் அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் இல்லாமல் குருடு இல்லாமல் செவிடு இல்லாமல் இது நீங்கி பிறத்தல் அரிதுன்றாங்க. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை கோடி வருடம் கடந்து நமக்கு இந்த அற்புதமான ஒரு மனித பிறவி என்பது கிடைத்திருக்கிறது. ஏன் மனித பிறவிக்கு இவ்வளோ பியூட்டி, இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மனித பிறவியில் இருக்கும்போது மட்டும்தான் ஒருவன் இறைவனை உணர முடியும். இல்லையென்றால் இந்த உயிர் என்பது எந்த மூலத்திலிருந்து இங்கே வந்ததோ அந்த மூலத்திற்கு மீண்டும் செல்லாது. இந்த உடல் தான் உண்மைனா செத்ததுக்கப்புறம் எரிச்சிட்றாங்க, அழிஞ்சிருது. அப்போ எப்படி இந்த உடலை உண்மை என்று சொல்கின்றீர்கள்? இப்போ என் மனசு தான் உண்மை, இப்போ நான் தான் உண்மை அப்படின்னா
என் மனசு ஒரு நாளைக்கு 60,000லேருந்து 72,000 தாட்ஸ் திங்க் பண்ணுது சயின்டிஃபிக்கலி. அப்போ மனசு மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சரின்னுது ஒன்று, நாளைக்கு அதே தப்புன்னுது, நாளான்னைக்கு அது ஓகேன்னுது, இல்லை வேண்டவே வேண்டான்னுது, சரி அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்னுது. எவ்வளோ மாற்றி பேசுது பாருங்கள். அப்போ மனமும் நிலையானது அல்ல. அப்போ நிலையான பொருள் எதுவோ அந்த நிலையான பொருளையும் நிலையான தத்துவத்தையும் இறுக்கமாக பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. நான் பாட்டுக்கு அடுத்த பிறவி போயிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. இப்போதே சரியான தண்ணீர் இல்லை, சரியான காற்று இல்லை, மாசுபாடு அதிகம், உணவில் கலப்படம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த பிறவிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியான காற்றுலாம் இல்லை, காற்று இருக்குமான்றதே டவுட்டு தான். ஆக்சிஜன் சுத்தமாக கிடைக்குமான்றதே டவுட்டு தான். சாப்பாடு எல்லாம் கிடையாது. இப்போவே மாத்திரை வந்துருச்சு. போக போக பசி எடுக்காமல் இருப்பதற்காக மாத்திரைகள் வந்துவிடும். இப்போவே நிறைய விட்டமின் கேப்சூல்ஸ் வந்துருச்சு. நியாயப்படி ஒரு ஃபுட்டை இன்டெக் பண்ணி அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் பிரிந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் போச்சுன்னா தான் எனர்ஜி. இப்போ அதை வந்து செல் மெடிசன் லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. நான் யாரையும் தவறு சொல்லவில்லை. நம்ம கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்கிறேன். செல் மெடிசன் லெவலில் வந்துருச்சு, விட்டமின் டேப்லெட்ஸ் வந்துருச்சு, கேப்சூல்ஸ் வந்துருச்சு. அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் எடுத்து டைரெக்டாக உள்ளே போகுது. உணவு டைரெக்டாக உள்ளே போய் உணவு அதுக்கப்புறம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் கேப்சூல்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உணவு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது மட்டும்தான் மிக உயர்ந்த ஒரு நிலையாக இருக்க முடியும். டைரெக்டாக அந்த இன்டெக்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த சக்தி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்காது. அதனால் சில பாதிப்புகளும் வந்து நிச்சயமாக ஏற்படுகிறது. இப்போது இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னும் கஷ்டமான பல வாழ்க்கையை நீங்கள் எடுக்க போகிறீங்களா? திருமூலர் திருமந்திரத்தில் தெளிவாக எழுதுகிறார். பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக கூட நீ பிறப்பா என்று திருமூலர் வந்து கூறுகிறார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், தெளிவாக சொல்கிறாரு. அடுத்த பிறவி என்பது உண்மை, தெளிவாக புரிந்து கொள். இந்த ஜென்மத்தில் நீ என்ன விதைக்கிறாயோ அதை இந்த ஜென்மத்திலையும் அறுவடை செய்வாய், அடுத்த ஜென்மங்களிலும் அறுவடை செய்வாய். இதை 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. கர்மா வந்து ஜென்ரலாக உங்களுக்கு கர்மா தான் தெரியும், பட் கர்மாவில் 5 வகையாக இருக்கிறது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முதல் கர்மா என்னென்னா சஞ்சித கர்மா. ரெண்டாவது கர்மா என்னென்னா பிராப்த கர்மா. மூன்றாவது கர்மா என்னென்னா ஆகாமிய கர்மா. நான்காவது கர்மா என்னென்னா காமிய கர்மா. ஐந்தாவது கர்மா வந்து நிஷ்காமிய கர்மா. வேதங்கள் இதை தெளிவாக கூறுகிறது. அது என்னங்க? சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மானா என்னங்க? உங்களுக்கு ஒரு டவுட் வரும், உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சஞ்சித கர்மானா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். டோட்டலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 மூட்டை பாவ புண்ணியத்தோட பேலன்ஸ் ஷீட்டு, அந்த டெபாசிட்டு அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா சஞ்சித கர்மா. விச் மீன்ஸ் ஒரு 1000 மூட்டை பாவ புண்ணியம் இது நாள் வரைக்கும் நீங்கள் முற்பிறவிகளில் செஞ்சது, நாயாக இருக்கும்போது, நரியாக இருக்கும்போது, மனிதனாக இருக்கும்போது அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்பட்டு சஞ்சித கர்மா. இயற்கையின் விதிப்படி என்னென்னா நீங்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் உண்டான விளைவில் நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் யூனிவர்ஸோட லா. அப்போ என்னென்னா நீங்கள் இறுதியாக பல பிறவிகள் இதை அறிந்து இதை உணர்ந்து தன்னை அறிந்து நீங்கள் மனித உடலே அல்ல, நீங்கள் உடலும் அல்ல, எதுவும் அல்ல, நீங்கள் பரிபூர்ணமான இறைவன் என்பதை உணர்த்துவதற்காக மட்டும்தான் இறைவன் வந்து இந்த அனுபவங்களை கொடுத்துட்ருக்கிறார். அப்போ என்னென்னா இந்த அனுபவம்ன்றது தப்பாக எடுத்துக்க தேவையில்ல, கஷ்டமாக நினைக்க தேவையில்ல. இட்ஸ் அ கிளென்சிங் ப்ராசஸ், ரியலைசேஷன் டைம். இந்த கிளென்சிங் ப்ராசஸ் கொஞ்சமாக எப்படி நடக்கும்னா இந்த சஞ்சித கர்மாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சஞ்சித கர்மாவில் ஒரு 1000 மூட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாவ புண்ணியத்தோட கணக்கு. இந்த சஞ்சித கர்மாலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு பிறக்கிறீங்க, இந்த பாடி எடுத்துகிட்டு. இதுக்கு பேர் தான் பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க. பிராப்த கர்மானா 1000 மூட்டையில் 100 மூட்டை எடுத்துட்டீங்க, மீதி 900 மூட்டை பேலன்ஸ் இருக்குது. இதில் சஞ்சிதத்தில் பேலன்ஸ் இருக்குது. பட் பிராப்தத்தில் எத்தனை கர்மாவை எடுத்துகிட்டு பிறந்திருக்கீங்க? வெறும் 100 மூட்டை கர்மாவை தான் எடுத்துகிட்டு பிறந்திருக்கீங்க. இதுதான் பிராப்த கர்மா. ஓகே, எதை கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம முன்னோர், அது பிராப்தத்தில் இருக்கணுங்க, எல்லாம் பிராப்தங்க. அப்படின்னா என்னென்னா என்ன டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை இங்கே வந்து அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் பிராப்தத்தில் இருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சஞ்சிதம் தெரிஞ்சிருச்சு, பிராப்தம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட், இப்போ நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கூடிய இந்த வாழ்க்கை பேலன்ஸ் ஷீட்லேருந்து 100 மூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த 100 மூட்டையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். இப்போ இந்த வாழ்க்கை முடியும் போது என்ன ஆகுனா மறுபடியும் சஞ்சித கர்மாவிலேருந்து மறுபடியும் ஒரு 100 மூட்டையோ 200 மூட்டையோ இல்லை 1 லட்சம் மூட்டையோ 2 லட்சம் மூட்டையோ 1 கோடி மூட்டையோ பாவ புண்ணியத்தை பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த பிறவியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு,
உண்மையை உணரு, இங்கே எந்த பொருளும் இல்லை, இறை பொருள் மட்டும்தான் எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் இந்த இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இங்கே உங்களை பிறக்க வச்சு இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களை தெளிய அடிக்கிறார், தெளிய அடிப்பார். நல்லா தெளிஞ்சிட்டிங்கன்னா முக்தியை கொடுத்து விடுகிறார். அப்போ பிராப்தம் என்பது அதுதான். அதை கடந்த நிலையில் ஆகாமியம். அது என்னங்க ஆகாமிய கர்மா? சஞ்சித கர்மா பேலன்ஸ் ஷீட்டு, டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டு. பிராப்த கர்மா அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்த கம்மியான பேலன்ஸ் ஷீட்டு. சரி, இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு ஒரு குருவோட உபதேசம் பெற்று இல்லை இறைவனுடைய அனுகிரகம் பெற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வரும்போது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் புது புது செயல்களை செய்கிறீங்க, நியூ ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறீங்க. இந்த புது புது செயல்கள் செய்யும்போது ஒவ்வொரு செயலையும் இறைவனை காரணம் காட்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான பாவ புண்ணியம் ரெண்டும் உங்களை சேராது. செய்யக்கூடிய செயல்களுக்கு கர்ம வினை கர்ம பலன் கிடையாது. ஆனால் நான் தான் செய்கிறேன்ற தன்மையோடு செய்யும்போது அந்த ஆகாமிய கர்மா என்பது உருவாகி பழைய 900 மூட்டை மறுபடியும் 1000 ஆகும், மறுபடியும் 2000 ஆகும், மறுபடியும் 3000 ஆகும். ஏன்? விழிப்புணர்வு இல்லை, அவேர்னஸ் இல்லை. அப்போ இந்த உபதேசங்களை கேட்டு என்ன பண்ணுறாங்க ஒருத்தங்க, எதுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் எடுத்துக்கூடாது, அகங்காரத்தோடு இருக்கக்கூடாதுன்ற தன்மையோடு இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த 5 சொல்லிட்டு முடிச்சிட்றேன், அப்போ தான் உங்களுக்கு புரியலைன்னா புரியாது. 4th திங் என்ன அப்படின்னா, அப்போ இங்கே செயல் செய்தால் வினை வருது, வினை வந்தால் அதை நம்ம அனுபவிக்கணும், அந்த கஷ்டத்தை நம்ம டீப்பாக உள்ளே போனோம். அப்போ நான் என்ன பண்ணோம், நல்ல செயல்களை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல செயல்களை மட்டும் செய்வாங்க. பட் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்? நான் நல்ல செயலை செஞ்சால் தான் எனக்கு நல்லது நடக்கும். நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்கன்னாவே அதுக்கு பேர் காமிய கர்மா. அதாவது என்னென்னா, சஞ்சிதத்துலேருந்து பிராப்தம் வந்தது, பிராப்தத்துலேருந்து ஆகாமியம் வந்தது, ஆகாமியத்தில் என்ன பண்ணுறேன், தெளிவாகி இனிமேல் நல்லதை மட்டும்தான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு நல்லது நடக்கணும்னா நான் நல்லது பண்ணணும்னு எதிர்பார்த்து நல்லது பண்ணுறீங்க. இது காமிய கர்மா. நல்லது நடக்கும், தப்பு இல்லை. நிஷ்காமியம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது, யார் என்ன எதுனே தெரியாது, தேர்ட் பர்சன். யார் ரோட்டில் பார்த்தா கூட, யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு உதவினா முன்னாடி போய் நின்று உரிமையாக ஒரு கூட பிறந்தவனுக்கு செய்கிற மாதிரி செய்கிறாங்க. பார்த்தீங்களா? எதிர்பார்ப்பு இல்லாமல் ஞானியர்களின் நிலை, அந்த நிலைக்கு பேர் தான் நிஷ்காமிய கர்மா. சீக்ரெட் என்ன அப்படின்னா, எல்லா செயல்களையும் செய்யும்போது எந்த செயலிற்கும் நான் தான் காரணம் என்று நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாது. எப்போது நான் தான் காரணம் என்று பொறுப்பேற்றுக்கொள்ள நீங்கள் ஆரம்பித்து விடுகிறீர்களோ, விச் மீன்ஸ் அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு நல்லதை செஞ்சுட்டு அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது, கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்குண்டான பாவமும் புண்ணியமும் நிச்சயமாக பிடித்துக்கொள்ளும். அடுத்த பிறவியை எடுப்பீர்கள். மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றை மட்டும்தான் தெளிவுபடுத்துகிறது. என்ன? உயிருடன் இருக்கும்போதே உண்மையை கண்டுவிடு. ஏன்? மறுபடியும் இந்த உயிருக்கு உடல் கிடைக்குமா என்பது தெரியாது. இதனால தான் நம் முன்னோர்கள், தமிழ்வழி சித்தர்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறவி எனும் பெரும் பிணியிலிருந்து தப்பிக்கணுன்ற அந்த காரணத்துக்காக இந்த யோகக்கலையை சொல்லி கொடுத்தார்கள். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, இந்த யோக கலையை ரொம்ப வயசு கழித்து பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். உடம்பு சப்போர்ட் பண்ணாது, மனம் சப்போர்ட் பண்ணாது, உட்கார முடியாது. பட் இந்த யோகக்கலை, யோக ஆசனம் வேறு, யோகம் என்பது வேறு. யோகம் அப்படின்னா மனம் ஆன்மாவுடன் இணையுதுன்னு பொருள். இந்த யோக ஆசனம்னா உடலை வளைத்து நெளித்து பண்ணுறது. இது உடலிற்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது, ஆன்மாவிற்கும் நல்லது. இந்த யோக பயிற்சி பண்ணிங்கன்னா இறை அனுபவத்தை பெற முடியும். இதனால தான் இந்த யோகம் பல வகைகளில் இந்த யோக பெயர்கள் வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, குண்டலினி யோகம், வாசி யோகம், ராஜயோகம், சிவராஜ யோகம், அஷ்டாங்க யோகம், நவகண்ட யோகம், குண்டலினி யோகம், வாசி யோகம், சித்த வித்தை, ஆனாபானசதி, நிறையா இருக்குங்க, விபாசனா. இன்னும் நீங்கள் அப்படியே அடிக்கிட்டே போனீங்கன்னா ஏகப்பட்ட பயிற்சி முறைகள் வந்து இருக்குது. இந்த பயிற்சி முறைகளில் மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சி முறை தான் பரம்பொருள் யோகம் எனக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா இப்போ மற்ற பயிற்சிகள்லாம் ஒன்று தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா பயிற்சிகளும் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த விஷயத்தை ஒன்றிணைத்து கொடுக்கப்படக்கூடிய அந்த பயிற்சிக்கு பேர் தான் பரம்பொருள் யோகம் எனக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய இந்த அற்புதமான கலையை ஒவ்வொரு மனிதரும் கற்றுக்கொள்ளும் போது அது எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து ஒவ்வொருக்குள்ளும் நிகழ்த்துது அப்படின்னா, மனதினுடைய வேகத்தை குறைக்கிறது. மனதினுடைய வேகம் குறையும் போது நம்ம பிரச்சனைக்குண்டான சொல்யூஷன் நமக்குள்ளேயே இருந்து பிறக்கும். யாரும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இப்போ ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை சால்வ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன்னா அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதில் அனுபவம் இல்லை, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான பொறுமை இல்லை. காரணம் என்ன? மனம்
மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மனம் எப்படி இருக்குது? மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனம் மிகவும் வேகமாக ஓடியது என்றால் நிச்சயமாக உங்களால் நிம்மதி நிலையை அடைய முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர முடியாது, ஆனந்தத்திற்கு போக முடியாது. அப்போது இந்த மனதை நிறுத்தி நிறுத்தி பழகக்கூடிய இந்த கலைக்கு பேர் என்ன அப்படின்னா யோகக்கலை. சில பல நிமிடம் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தியானம். சில பல மணி நேரம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தவம். சில பல மாதங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி. அது மாத கணக்குலையும் போகும், வருஷ கணக்குலையும் போகும், சமாதி. ஸோ தியானம் என்றால் சில பல நிமிடங்கள் பண்ணுவது, தவம் என்றால் சில பல நாட்கள் பண்ணுவது, சில பல மாதங்கள் சில பல வருடங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு பேர் சமாதி. ஸோ சமாதினா என்ன? சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. எந்த ஒரு உயிரானது எந்த இடத்திலிருந்து வந்ததோ அதே ஆதியுடன் சென்று சமமாகிவிட்டதோ அதற்கு பெயர் சமாதி. அந்த நிலைக்கு பெயர் சமாதி நிலை. நம் சித்தர்கள் அடைந்த அந்த நிலையில் நிறையா இருக்குது. நிர்விகற்ப சமாதின்னு இருக்குது, மகா சமாதி இருக்குது, ஜீவ சமாதி இருக்குது. சமாதிகள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஒளி உடல் ஆகலாம், சொரூப சித்தின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா மனிதனாக பிறந்த ஒருவர் தன்னை உணர்ந்து தன்னை அறிந்து இந்த பாதையில் பயணம் பண்ணணும் போது மீண்டும் இறைவனுடன் சென்று கலந்து விடுவார்கள். இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை அடைவதான் இதில் இருக்கிறதுலே பெரிய பியூட்டி. பொண்டாட்டி பிள்ளைங்களை உடனுன்ற அவசியமே இல்லை. இளைஞர்களுக்கு இது மிகவும் ஏற்ற கலை. யோக கலை என்பது இளைஞர்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு 14-15 வயசுலேயே இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 50-60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இருக்காது. நீங்கள் 50-60 வயசுக்கு மேலே உட்காந்து பயிற்சி பண்ணால் ரொம்ப சிரமப்படணும், மைண்ட் செட் ஒத்துழைக்காது, நிறைய கர்ம பதிவுகள் வேலை உள்ளே இருக்கும், அழிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் வயது கம்மியாக இருக்கும்போது இந்த கலையை கற்றுக்கொள்ளும் போது 10 விதமான தசவாயுக்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 10 விதமான வாயுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலை இயக்குது. இந்த 10 விதமான வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனஞ்சயன்ற வாயு மேலேருந்து கீழே போய் உட்காந்துரும். மறுபடியும் இதை கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே கொண்டு வரதுக்குள்ளே உங்களுக்கு உயிர் போயிடும். கீழே இருக்கக்கூடிய எனர்ஜியை மேல் நோக்கி எழுப்பக்கூடிய அந்த கலைக்கு பேர் தான் யோகக்கலை. மூலாதாரத்தில் கீழ் மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தட்டி எழுப்பி மேலே கொண்டு வரக்கூடிய அந்த கலைக்கு பேர் தான் யோகக்கலை அல்லது இறைவனை உணரக்கூடிய கலை. எத்தனை கலைகள் இருந்தாலும் இதுதான் உயரிய கலை. ஏன்னா இறைவனை பற்றி உணர்வது மட்டும்தான் உயரிய கலையை தவிர மற்ற கலைகள் அனைத்தும் அந்த இறைவனுக்கு கீழாகத்தான் வரும், இறைவனுக்கு மேலாக ஒருபோதும் வராது. வயசு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுடைய தனஞ்சயன்ற வாயு ரொம்ப கீழே போகாது. மணிப்புரகாலேயோ சுவாதிஷ்டானத்துலேயோ அநாகதத்துலேயோ கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். வயசு ரொம்ப 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 ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எனர்ஜி கீழே போய் உட்காந்துரும். அப்புறம் நீங்கள் எழுப்புறது ரொம்ப கஷ்டம். எழுப்பவே முடியாதுன்னு சொல்லலை, எஃபோர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி போடணும். வயசு கம்மியாக இருந்ததுன்னா இளைஞர்களாக இருக்கும்போது மேல் லெவல்லையே இருக்கும். பயிற்சி பண்ணும்போது படார்னு ஃபயர் ஆகும். உங்களுக்கு அந்த இறை நிலையை உணர முடியும். அது என்னங்க இறை நிலை? அதை உணர்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நேச்சுரலி சூப்பராக இருக்கக்கூடிய மனிதன் சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக மாறிடுவான். அப்படின்னா என்ன? சராசரி மனிதனால் செய்ய முடியாத மாபெரும் பேர் அதிசயங்களை ஒரு சராசரி மனிதன் நிகழ்த்த முடியும். இது நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டமா சித்திகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன அட்டமா சித்திகள்? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம். அட்டமான 8 விதமான சித்திகள். அனிமான என்ன? அணுவை போல சிறியதாகுதல். உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு காணாமல் போயிடுவாங்க, ஓர் அணுவாக மாறி விடுவார்கள். அனிமா. மகிமா மலையை போல பெரியதாகுதல். தன்னோட உடம்பில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட எண்ணிக்கையை தன்னோட தவ சக்தியினால் ஃபோக்கஸ் பண்ணி அதிகப்படுத்திடுவாங்க. அதான் சித்துன்றாங்க, இல்லை சித்தின்றாங்க. டக்குன்னு ஒரு மலையை போல் பெருசாகிடுவாங்க. அனிமா, மகிமா, லகிமா காற்றை போல லேசாகுதல். அப்படின்னா என்ன? பாடி இருக்கும், பட் அந்த செல்ஸ் நீங்கள் போய் தொட்டிங்கன்னா திடப்பொருளாக இருக்காது, வாயு பொருளாக மாறி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தொட முடியாது. லகிமா. கரிமா கனமாகுதல். அசைச்சிங்கன்னா அசைக்கவே முடியாது. அனுமார் வாழை ஒருத்தர் அசைக்க ட்ரை பண்ணி அசைக்கவே முடியலல்ல, அது ஒரு சித்தியில் ஒரு சித்தி. கரிமா அப்படின்னா என்னென்னா மிகவும் கனமாகி விடுதல். நீங்கள் உங்களை அசைக்க முடியாது, நகர்த்த முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சுண்டு விரலை கூட நகர்த்த முடியாது உங்களால், அவ்வளோ கனமாயிரும். அப்புறம் பஞ்சபூதங்களை தன்வயப்படுத்துதல். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை தன்வயப்படுத்துதல். அதை கடந்த நிலையில்
மனிதர்களை தன்வயப்படுத்துதல், பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மற்ற உயிர்களை தன்வயப்படுத்துதல், இந்த அட்ராக்ஷன் எல்லாம் எப்போ வரும்னா உங்கள் புருவ மத்தியத்திற்குள் ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து அந்த பயிற்சியில் ஈடுபட மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் யோகியாக மாறி, அதுக்கப்புறம் மகானாக மாறி, அதுக்கப்புறம் இறைவனாகவே மாறிவிடுவீர்கள். ஆனால் இறைவனாக மாறின ஒருத்தரும் நான் இறைவன் ஆகிட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஞானியான யாரும் நான் ஞானி ஆகிவிட்டேன் என்று கூறவே மாட்டார்கள். ஏன்னா நான் என்பதே அகங்காரம். அகங்காரம் இருக்குன்னா அவர் ஞானம் அடையலைன்னு அர்த்தம். அப்போ நான் ஞானி ஆகிவிட்டேன்ற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தானே. நான் என்பது அழிந்தால்தான் ஞானம், நான் என்பது அழிந்து ஞானம் வந்தால்தான் அவருக்கு பேர் ஞானி. அப்போ ஒருத்தர் தன்னை இன்னும் ரீகால் பண்ணுறாரு, தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறாருனாலே இன்னும் அவருக்கு ஞானம் சித்திக்கவில்லை என்ற அர்த்தம். விச் மீன்ஸ் ஒரு சில பல காரணங்களுக்காக இப்போ ஒரு டிவியில் பேசுகிறோம், இல்லை ஒரு ப்ரோக்ராமில் பேசுகிறோம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் சில பல இடங்களில் நம்ம நான்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த நானை சொல்லவில்லை. உணர்வு நிலையில் நான் என்கின்ற அகங்காரம் இல்லாமல் வாழ வேண்டும். இந்த புரிதல் எல்லாம் தானாக கிடைக்கும். ஆயக்கலைகள் 64 நான் ஓதாமல் உணரப்பெற்றேன்னு சொல்லி வள்ளலார் சொன்னார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே சொல்லிக் கொடுக்கல, எல்லாமே தானாக புரியுதுங்கிறார். சங்கீதத்தில் அவரோட வித்வானை பார்க்கவே முடியாது, பிரித்து மேய்வார். சாதாரண ஒரு மனிதனே கிடையாது. அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர பெற்றேங்கிறார். எப்படி பண்ண முடியும்? சாதாரண அண்ட கோடி பல கோடி அண்டங்களுக்கு அரை வினாடி, இது ஒரு வினாடி, இதில் பாதியில் போய் சுற்றிட்டு வந்துட்டேங்கிறாரு. நம்புற மாதிரியே இருக்காது. ஆனால் அவர் அப்பேற்பட்ட திருவருட்பாவை எழுதிய வள்ளலார் பொய் சொல்வதற்கு என்ன அவசியம் உண்டு? ஞான விளக்கங்களை கொடுத்து, ஞான தெளிவை கொடுத்து, பல உயிர்களின் வாழ்க்கையை மாற்றிய வள்ளலார் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ நீங்கள் என்ன உணர வேண்டும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இளமையிலேயே இந்த யோக பயிற்சியை கற்றுக்கொண்டு இளமையிலேயே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த வித்தையை நீங்கள் கையாண்டு விட வேண்டும். ஏன்? மனம் ஒருநிலைப்படுத்த தெரிந்த ஒரு மனிதன் இறைவனுக்கு ஒப்பானவன். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை கையாள தெரிஞ்சு, மனதை பக்குவப்படுத்த தெரிஞ்சு, மனசை ஒருநிலைப்படுத்த தெரியக்கூடிய ஆற்றல் யாருக்கு வந்து விடுகிறதோ அவர் குருவாக மாறிவிடுகிறார். அப்போ குரு என்பவர் யார்? குருவும் இறைவனும் வெவ்வேறல்ல, குருவும் இறைவனும் ஒன்றுதான். திருமூலர் திருமந்திரத்தில் தெளிவாக எழுதுகிறார். என்ன? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அப்படின்னா என்ன? தெளிவடைவாய். எப்போ தெளிவடைவாய்? குருவை பார்க்கும்போது தெளிவடைவாய், குருவின் பேச்சை கேட்கும்போது தெளிவடைவாய், குருவின் பெயரை சொல்லும்போது தெளிவடைவாய், குருவின் உபதேசங்களை கேட்டு குருவின் சிந்தனையிலேயே வாழும்போது உச்சகட்ட தெளிவை நீ அடைந்து விடுகிறாய். அப்போ குரு திரு அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, திரு அப்படின்னா என்னென்னா இறைவன் அர்த்தம். திருக்குறள்னா இறைவனின் குரல்னு அர்த்தம். திருக்குரான் அப்படின்னா இறைவன் எழுதியதுன்னு அர்த்தம். திருப்பாவை, திருவம்பாவை, திரு விளையாடல் அப்படின்னா இறைவனின் விளையாட்டுன்னு அர்த்தம். திரு 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 திருன்னு நம்ம பேர் முன்னாடி ஏன் போடுறாங்க? இறைவனிலிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம், அதனால் இதை மறந்துடாதன்றக்கா திரு போடுறாங்க. எப்படி பாருங்கள் நம்ம தமிழ், அடேங்கப்பா! தமிழினுடைய வலிமையை, தமிழினுடைய ஆழத்தை ஒருவர் தெளிவாக புரிந்து விட்டார்கள் என்றால் அதை விட ஒரு பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. தமிழ் 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 தமிழ்ன்ற இந்த தமிழ்ன்றதை அடிக்கடி நீங்கள் சொல்லிங்கன்னாவே உங்களுக்கு 10ஆம் வாசல் திறந்து ஜோதி தரிசனம் கிடச்சிடும். எப்படி? தா மீ இழ், அந்த இழ் அப்படின்னக்கூடிய அந்த சிறப்பு ழா சொல்லும்போது நாக்கு மடங்கும். நல்லா கவனிங்க, சொல்லி வேணால் பாருங்கள். நாக்கு மடங்கும் போது லம்பியா யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோக பேர், அந்த முத்திரைக்கு பேர் கேசரி முத்திரை அல்லது கேசரி முத்திரான்னு சொல்லுவாங்க. இழ் இழ் இழ்ன்னு சொல்லும்போது அந்த இழ் நீங்கள் சரியாக இல் கிடையாது, இல் கிடையாது, இழ். அப்போ அந்த இழ் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய 10ஆம் வாசல் திறக்க ஆரம்பித்து விடுகிறார். அந்த நாக்கினுடைய ஷார்ப்பான பகுதி 10ஆம் வாசல் போது தொட 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 உணர்வு நிலை அதிகமாகுது. உணர்வு நிலை அதிகமாகும்போது அந்த மெல்லிய சவ்வு போன்று இருக்கக்கூடிய அந்த ஒரு சவ்வு விலகி உள்ளுக்குள் ஜோதி தரிசனம் என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது. இதைத்தான் நம் சித்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாகா தலை வேகாக்கால் போகா புனல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாமே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவைத்தான் குறிப்பிடுறாங்க. ஒரு மனிதன் வாழும்போதே இந்த தமிழின் உண்மையும் உணர்ந்து விட வேண்டும். தமிழினுடைய அருமையும் தமிழினுடைய உண்மையும் ஒருத்தர் புரிந்து விட்டார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய வலிமை, அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் எதுவுமே இல்லை. வள்ளலார் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஞானம் அடைவதற்கு தமிழ் மொழியை விட சிறந்த மொழி உலகில் ஏதும் இல்லைங்கிறார். ஏன்? வார்த்தையை பிரித்து பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு
தமிழ் வார்த்தைக்குள்ளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான அர்த்தம் என்பது ஒளிந்திருக்கிறது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வழியில் வந்த நம் தமிழ் வழி சித்தர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் நமக்கு வகுத்து வைத்துவிட்டு சென்ற அந்த வேத வாக்கியம், வேத வசனங்கள் தான் நம் திருக்குறள், திருவருட்பா, திருமந்திரம், இன்னும் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். பகவத்கீதை நிறையா இருக்குது. புறநானூறு, அகநானூறு, ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, ஐஞ்சிறு காப்பியங்கள்னு போயிட்டிங்கன்னா சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாத்துக்குள்ளேயே அலசி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா காதல் இருக்கும், காமம் இருக்கும், பொருள் இருக்கும், அருள் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடி ஆழமான இறையும் இருக்கும். காமமும் ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் தெளிவாக காமத்துப்பால்ன்ற ஒரு தலைப்பில் எழுதுகிறார். அதுக்கப்புறம் அது இன்பத்துப்பால் மாற்றிட்டாங்க. அப்போ என்ன வாழ்க்கையை எப்படி வாழணும், இந்த மனித வாழ்க்கையை எப்படி வாழணும்? சிம்பிள். திருக்குறள் என்ன சொல்லுது? அறம் அறத்துப்பால், ரெண்டாவது பொருள் பொருட்பால், மூன்றாவது இன்பம் இன்பத்துப்பால். காமம் காமத்துப்பால்ன்றதை இன்பம் இன்பத்துப்பால் மாற்றிட்டாங்க. சரி, இப்போ அறம் அறத்துப்பால்னா என்ன? அறம் சார்ந்து உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். அதுக்கு தான் அந்த அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அத்தனை திருக்குறள்களும். ஓகே, அடுத்து அறம் சார்ந்த வாழ்க்கையில், அறம் சார்ந்த சிந்தனையில் நீ ஈட்டக்கூடிய பொருட்செல்வம், இதுக்கு பேர் தான் பொருட்பால். தப்பான வழியில் பணம் சேர்க்காத, மாட்டிப்ப, கர்ம துட்டாக வரும். கர்ம பணம் வந்து விட்டதென்றால் அந்த பாவத்தை உன்னால் அழிக்க முடியாது. அதனால் சம்பாதிக்கும் போதே பிற உயிர்களுக்கு சேவை செய்து இந்த இயற்கையிலிருந்து எடுத்த பொருட்களை இந்த இயற்கைக்கே, இந்த மக்களுக்கே கொடுத்து விடு. ஏன்னா எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டேன்னா பாவங்கிறாங்க. ஸோ அறம் சார்ந்த வாழ்க்கை, அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையின் மூலமாக நீ சேர்த்து கொண்ட பொருள். ஓகே, பொருள் முடிஞ்சிருச்சு. அடுத்து அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கையில் சேர்த்தக்கூடிய பொருள். சரி, இது ரெண்டோட முடிச்சிடலாம். இல்லை, இன்பம் என்பதையும் அனுபவித்து விடு. ஏன்? உனக்கு ஆசை இருக்குது. இன்னும் ஆசையை முடிக்காமல் இருந்த அப்படின்னா முக்திக்கு போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அருள் சேர்த்து பொருள் சேர்த்து அதனுடைய இன்பத்தையும் அனுபவித்து விட வேண்டும். திருவள்ளுவர் எப்பேற்பட்ட ஒரு ஞானியாக இருந்தால் அப்படி ஒரு திருக்குறள் எழுதுவார். அணங்கொல் ஆய்மையில் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு நோக்கினால் நோக்குதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டனதுடைத்து. கடைசியில் எழுதுகிறார் பாருங்க, 1330வது குறள். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அப்படின்னா என்ன? எடுத்தோன்னே இன்டர்கோர்ஸ் பண்ணாத, கட்டிப்பிடி, முத்தமிடு, ஃபோர் ப்ளே பண்ணு, அப்போ தான் அந்த காமத்திற்கு ஒரு அழகுன்னு எழுதுகிறார். நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஒரு ஞானி இதெல்லாம் பேசலாமாங்க? ஞானி தான் இதை தெளிவாக பேச முடியும். ஏன்? ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இல்லாமல் உலகம் இல்லை. செக்ஷுவல் திங் இல்லாமல் மகரந்த சேர்க்கை இல்லை. மகரந்த சேர்க்கை இல்லாமல் யாருக்கும் உணவு இல்லை. அப்போ இதை பற்றி பேசாமல் எதை பற்றி பேசுகிறது? தெளிவாக இருக்கிறதுனால அதை பற்றி அவ்வளோ பேசியிருக்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, இந்த ஆசையில் நீ சிக்கி தவித்து கொள்ளாதே, தெளிவாக விழிப்புணர்வாக இருந்து ஒவ்வொரு முறையும் நீ காமத்தில் நீ ஈடுபடும் போது காமத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டாய், காமத்திலிருந்து வெளியே வந்து விடுவாய்ங்கிறார். எவ்வளோ அற்புதமான தத்துவம் பாருங்கள். சரி, ஓகே, அறம் பார்த்தாச்சு, பொருள் பார்த்தாச்சு, இப்போ காமமாகிய இன்பத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, இதோட முடிஞ்சுதா? இது மூன்றையும் நீ முழுதுமாக பார்த்து முடிச்சிட்ட அப்படின்னா இறுதியாக வீடு பேறு எனக்கூடிய முக்தி என்பது உனக்கு கிடைக்கிறது என்று கூறுகிறார். ஸோ இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள். இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இது ஒன் டேயில் பேசுகிற சப்ஜெக்டெல்லாம் இல்லை. ஒரு வருஷம் பேசலாம், ஒரு ஜென்மம் கூட பேசலாம். பட் சிம்பிளாக சொல்லலாம், ஒரு வார்த்தையிலையும் சொல்லலாம். என்ன? அன்பாக இரு. நான் ஏன் அன்பாக இருக்கணும்? அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. ஏன் அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க? நீங்கள் அன்பாக தான் இருந்தீங்க முன்னாடி. அப்புறம் ஏன் மாறிச்சு? துர்குணங்கள் நிறையா வந்துருச்சு. ஏன் வந்தது? அந்த 10 விதமான துர்குணங்கள் என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை என்னக்கூடிய 10 விதமான துர்குணங்கள் ஒரு மனிதனுக்கு வர 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 சிம்பிளாக சொல்லணும்னா ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லிடலாம். இதை அழிப்பதற்காக தான் இறைவன் உங்களுக்கு உடலை கொடுத்துருக்கிறார். கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லலை, உங்களை குழந்தை குட்டி பெற்றுக்க வேணான்னு சொல்லலை, ஊர் சுற்ற வேணான்னு சொல்லலை, ஃபாரின் கண்ட்ரி போக வேணான்னு சொல்லலை, சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை. நிறைய சம்பாதிங்க, நிறைய வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. பட் உங்களுக்கு மட்டும் வச்சுக்காதீங்க, மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து பகிர வேண்டும். ஏன்? பிறருக்கு கொடுக்க கொடுக்க தான் உங்கள் மனம் விரிவடையும். என்கிட்டயே ஒன்றும் இல்லை, நான் என்னங்க கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. வெறும் 100 ரூபா இருக்கா,
10 ரூபா யாருக்காவது கொடுங்க. என்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்குன்றீங்களா, 1 ரூபா யாருக்காவது கொடுங்க. என்கிட்ட வெறும் 1 ரூபா தான் இருக்குன்றீங்களா, 10 பைசா யாருக்காவது கொடுங்க. என்கிட்ட வெறும் 10 பைசா தாங்க இருக்குது, 1 பைசா கொடுங்க. என்கிட்ட 1 பைசா கூட இல்லைன்றீங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய மண்டை வெள்ளத்தையோ சர்க்கரை எடுத்துக்கொண்டு ஒரு எறும்புக்கு போடுங்க, இல்லை ஒரு காக்கா பறவைக்கு வைங்க. இல்லைங்க அதுவும் என்னால் முடியல, மண்டை வெள்ளம் எதுவுமே இல்லையா, நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்களா இல்லையா, இல்லை 2 வேளையாக சாப்பிட்றீங்களா இல்லையா, நீங்கள் 95% ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதில் ஒரு 5% ஃபுட் எடுத்து எறும்புக்கு வைங்க. இப்படித்தான் தர்மம் செய்ய வேண்டும். இதுதான் அன்பு காட்டுவது. எல்லா உயிரிலும் தன்னுயிர் போல நேசிப்பது என்பது இதுதான். இறைவன் வந்து நீ எத்தனை கோடி ரூபான்னு ஒருத்தருக்கு செலவு செஞ்சீங்கன்னு பார்க்குறதில்ல. இறைவன் என்ன பார்க்குறாருன்னா, இவனுக்கு உண்மையாகவே செய்கிறதுக்கு மனசு இருக்கான்னு தான் பார்க்குறாரு. எப்போ உங்களுக்கு உண்மையாகவே செய்கிறதுக்கு மனசு இருக்கோ, அந்த செய்கிற மனசுக்கு உண்டான அந்த பொருளையும் அருளையும் இறைவனே கொடுத்துருவார். நீ கேட்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இல்லைங்க எனக்கு மனசு இருக்கே, அப்போ ஏன் நடக்கலை? உங்களுக்கு உண்மையாக மனசு இல்லைன்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்கன்னு நீ கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுங்க. 1 லட்ச ரூபா வேணாம், ஒரு 1000 ரூபா பணம் இருக்குது. இந்த 1000 ரூபாயில் எத்தனை பேருக்கு நீங்கள் என்ன உதவி செஞ்சீங்க? இவ்வளோ தானே கேள்வி. அப்போ இறைவனுக்கு என்ன தோணும்? கொடுக்கப்பட்ட 1000 ரூபாயே அவன் சரியாக பயன்படுத்த மாட்டான், வேறு யாரும் கொடுக்க மாட்டான். இவனுக்கு நம்ம பல கோடி கொடுத்தோம்னா மிஸ்யூஸ் பண்ணுவான், இவனால் பல உயிர்கள் பாதிக்கப்படும் என்ற அந்த ஒரு ஆழமான காரணத்திற்காக இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பொருளையும் அருளையும் அதிகமாக வழங்குவதில்லை. அப்போ இறைவன் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரு? முன்னோர்கள் ஆசீர்வாதமோ, இல்லை புண்ணிய செயல்கள் அதிகமாக செய்திருந்தாலோ, இல்லை இறை வழிபாட்டில் நல்ல நிலையில் இருந்தாலோ, இல்லை யோக தவ பயிற்சிகள் அதிகமாக செய்தாலோ, இல்லை பக்குவ நிலை அதிகமாக பெற்ற நபர்களுக்கு அந்த பொருளையும் அருளையும் அவர் கொடுத்து விடுகிறார். ஸோ மேட்ரு ஒன்று தாங்க. என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை வாழ்வது ஆனந்தத்திற்காகத்தான், ஆனால் பிறரை வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஆனந்தப்படுவதற்காக அல்ல. பிறரை மகிழ்வித்து நீங்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. என்ன? இறைவன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னங்க பண்ணுவீங்க? என்னங்க கேள்வி? எப்படி பார்த்துப்பேன், எவ்வளோ சூப்பராக பார்த்துப்பேன், அவரே பார்த்துட்ருப்பேன். இறைவன் அப்படிலாம் வரமாட்டார். ஏன்னா இறைவன் அப்படி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற ரூபத்தில் இல்லை, எல்லா ரூபத்திலையும் இருக்கிறார். குயிலாக இருப்பதும் அவர்தான், கழுதையாக இருப்பதும் அவர்தான், பன்றியாக இருப்பதும் அவர்தான், உங்கள் மனைவியாக இருப்பதும் அவர்தான், கணவனாக இருப்பதும் அவர்தான், குழந்தைகளாக இருப்பதும் அவர்தான். இந்த கேமராவும் இறைவன் தான், எல்லாமே இறைவன் தான். இறைவன் இல்லாத பொருளே இல்லை. இதை உணர்ந்து பணிவு தன்னடக்கத்தை கற்றுக்கொண்டு எவ்வளோ உயரத்திற்கு போனாலும் அந்த உயரத்தை மனசில் வைக்காமல் உங்கள் ஈகோவை காலு கீழேயே வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஈகோவை அழிச்சிருங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். தன்னுயிர் தான் அறப்பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். அப்படின்னா தான் தனக்கு என்ற அகங்காரத்தை அழித்த ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும் என்று கூறுகிறார்கள். அதனால் கிடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை மிகவும் சரியாக பயன்படுத்தி ஞான தெளிவு பெற்று பிறவி இல்லாத நிலைக்கு தயவு செஞ்சு போயிருங்க. அப்படி இல்லாட்டினா அலர்ட் பண்ணும்போதே நீங்கள் அலர்ட் ஆகலை அப்படின்னா அங்கே போய் அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது, அதர் உலகங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புண்ணிய செயல்கள் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன தான் ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த உண்மையை உலக லெவலில் நம்ம ஸ்ரீலங்காவில் இல்லை மற்ற இடங்களில் யார் சொல்லி கொடுத்தாலும் அங்கே போய் இதை கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிட்டே ஆகணும். நீங்கள் இது புரிஞ்சுதுனா தான் இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லை என்றால் சிக்கிக்கொள்வோம். இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, அனைவரும் பாரபட்சமின்றி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த யோக கலை, இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய கலை, மற்ற யோக கலைகளும். ஸோ விருப்பத்துடன் கலந்து கொள்பவர்கள், விருப்பத்துடன் பயிற்சி செய்பவர்கள் உச்சம் தொட்டு இறைநிலையை அடைகிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி. இதுவரை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருகடாட்சம்.